நான் சொல்கிற சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து ரொம்ப குழப்பமான நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரணும், நிறையா சாதிக்கணும், நீங்கள் நிறைய ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சு போயிட்டுருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரைட்டாக ராங்கான்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறப்ப, யாராச்சும் வயசில் பெரியவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்பாங்க சில பேர். பட் அதே வயசானவங்க நீங்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்போ வந்து ஃப்யூச்சர் ஏஐன்னு சொல்லிட்டு எம்ஐடி இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஏஐ ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, நீங்கள் சில ஃபீட்பேக் கொடுக்கணும். நான் இந்த வயசில் இந்த மாதிரி ஆகணும், இப்படி ஆகணும்னு சொன்னால் அது ஒரு ஏஐ ஒன்று டெவலப் பண்ணிவிடும். அந்த ஏஐகிட்ட போய் நீங்கள் சேட் பண்ணி பேசலாம். அதுகிட்ட அறிவுரை கேட்டு உங்களோட டிசிஷன்ஸை பற்றி எவாலுவேட் பண்ணிக்கலாம். இது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இது எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது குழப்பம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருக்குது. அதாவது நீங்களே உங்கள்கிட்ட போய் அறிவுரை கேட்குறது மாதிரி. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், மனசுக்குள்ளே நிறைய பேசிக்குவோம் அது மாதிரி. பட் இது சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். நீங்களே உங்களோட வயசு, அதாவது நீங்கள் இன்றைக்கி 20 வயசில் இருக்கீங்கன்னா, ஒரு 40 வயசில் உள்ள உங்களோட 40 வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கான வாழ்க்கையோட அறிவுரை கேட்குறீங்க. நீங்கள் இது வந்து நான் இதை எடுக்கலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, பண்ணக்கூடாதாங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஸோ ஏஐயில் இது ஒரு முக்கியமான நியூஸாக நான் இப்போதைக்கு பார்த்தேன்.